அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்ங்கிற சொல்லை அடுத்து எல்லா இடத்துலையுமே வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து தவறுதலாக புரிஞ்சிருக்காங்க. அதற்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, தமிழ் பேசும் பகுதி இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. ஏன்னா இந்த சொல்லை வந்து விரித்து சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழை பேசும் பகுதி. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன மறைந்து வந்துள்ளது? ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு இந்த இடத்துல மறைந்து வந்துள்ளது. ஓகேவா? அப்ப இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. அடுத்து தமிழ் பற்று. இப்ப இந்த இடத்துல பாருங்க, வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. என்ன காரணம் அப்படின்னா இந்த சொல்லை வந்து நம்ம விரித்து சொல்லி பார்க்கணும். தமிழை போற்றும் பற்று. அப்ப இந்த இடத்துல ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. போற்றும் அப்படிங்கிற பயன் மறைந்து வந்துள்ளது. அப்ப இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அதுல வல்லினம் மிகும். ஓகேவா? உடனே நீங்க கேட்கலாம், அப்ப இங்க பேசுங்கிறதும் பயன் தானே அப்படின்னு கேட்கலாம். அது சொல்லிலே இருக்கிறது. ஓகேவா? இது வந்து சொல்லுல இல்லை, தமிழ் பற்று. அப்ப இந்த போற்றும் அப்படிங்கிற பயன் மறைந்து வந்துள்ளது. அதனால இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அதுல வல்லினம் மிகும். அடுத்தது தமிழ் புலவர். இதுல வல்லினம் மிகுந்துள்ளது. என்ன காரணம்? தமிழை அறிந்த புலவர். அப்ப இதுல ஐங்கிற வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. அறிந்தங்கிற பயன் மறைந்து வந்துள்ளது. அப்ப உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அதுல வல்லினம் மிகும். அடுத்தது தமிழ் பேராசிரியர். அப்ப இதுல வல்லினம் மிகுந்துள்ளது. அப்ப இதை விரித்து சொல்லி பார்த்தோம்னா தமிழை போதிக்கும் பேராசிரியர். அப்ப இந்த இடத்துல வந்து ஐ மறைந்து வந்துள்ளது. அடுத்தது போதிக்குங்கிற பயன். அப்ப இந்த உருவும் ஐங்கிற உருவும் பயனும் வந்து நமக்கு மறைந்து வந்துள்ளது. அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்துள்ளது. அப்ப இதன் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில வல்லினம் மிகும். அப்ப இது மூன்றும் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோக்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதற்கான விளக்கத்திற்கான வீடியோவும் வரும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.